ஹலோ ஹலோ டெஸ்டிங் ஹலோ பாப்பா எஸ்டிடி பூத்தில் வேலை பார்த்தது பூத்தை மூடிட்டு இப்போ இங்கே வந்திருக்கு. ஹலோ செக். இது செக்கு கிடையாதுமா, கேஷ் தான் தர்றதா தர்மக்கர்த்தா சொல்லிக்கிறா. இந்த மானிட்டர் மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக வைங்க. மானிட்டர் கிடைக்கிறதில்ல இப்போ, பூரா பூரா எக்ஸ்பிரஸ் தான் கொடுக்குறாங்களாம். 145 தான், அவ்வளோதான். கொஞ்சம் வெயிட்டாக வைங்க. 2 கிலோ கல்லை கட்டி தொங்க விடுவேன் அதில். இவ்வளவு நேரம் இவன் சொன்னானே திரும்பியா, இப்போ போட்டு திருடுற அப்படியே எல்லாத்தையும் சுச்சியும் போட்டு தடவுறி. என்ன ஒரு நிமிஷம் இருங்க, நான் செட் பண்ணிட்டு வரேன். அவர் ஐயா என்ன பார்க்குறீங்க என்ன? இப்போ தானே சிரிப்பு தாண்டவம் ஆடுது. ஆனால் பாடும்போது மட்டும் ஒரு பாயிண்ட் எக்கோ ரொம்ப வேண்டாம், பேசும்போது எக்கோ கட் பண்ணிடுங்க. ஓகேவா? லைட்டாக கெயின் ஷார்ப்பு கொஞ்சோண்டு கெட்டி சட்னி கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி வச்சு விட்டு தின்னுட்டு போடும். ஆரம்பிக்கலாமா? போய் ஜோசியம் பார்த்துட்டாவே, குறி பார்த்துட்டு வரியா? மஞ்சுநாதன் நான் போலாமா? தா ஏய் முடிஞ்சு வாங்கடா, நீ ஒரு துணைக்கு வேணாம், இது திட்டும். சரி ஓகே. வண்ண தமிழுக்கு சாய்வில்லை, வங்காள விருகுடாவிற்கு ஓய்வில்லை. எழுத்துக்களை உடுத்தி கொண்ட என்னுயிர் தமிழே, உன் சுவையை உச்சரிக்க உச்சரிக்க உயிர் தலைக்கும் முன்னால் 1000 சூரியன்கள் கண்பிடிக்கும். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். தமிழை உன்னை மட்டும் எழுதுகையில் அது உயிர் பெறுகிறதே உன் திருவருள்தான். உன்னை பற்றி பேச உன்னையே வணங்குகிறேன், சிறகு முளைத்த வார்த்தைகளால் செந்தமிழை தொடங்குகிறேன். நல்லா ஒரு தடவை கைத்தட்டுங்க, ஜோரா கைதட்டுங்க. பாப்பா கம்பியில் நடக்கும் பாருங்க. ஆமா, எதிரணியில் இருக்க 2 பேரும் தட்டு ஏந்திக்கிட்டு வருவாங்க, பிச்சை போட்டு அனுப்புங்க. சேச்சே, அதெல்லாம் உங்க அன்னைக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. இது தனியா தட்டோடு போகும் பாருப்பா. ஆள் பொருத்தமா இருக்கும், தட்டு கொடுத்து விட்டோமா. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் பொங்கொடுங்க. எங்க வந்துக்கிறீங்க 2 பேரும்? என்னவா என்னடா தமிழில் பேசணும் மாதிரி தெரிஞ்சு வந்துருச்சு. கொப்புளிச்சு பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் பர்சனாலிட்டியாக இருப்பேன். வாயை திறந்தோன்னா முனிசிபாலிட்டி கொஞ்சம் நேரத்தில் கூவமே கொப்பளிக்கும். அடா அம்மா, வேற ஆளை பிடிச்சிட்டு வந்துட்டாங்கடா. ஆமாம், வேற என்ன வேற ஆளை பிடிச்சிட்டு வந்துட்டாங்களா? செல்ஃபோன் சரியில்லை, டிவி சரியில்லை, சினிமா சரியில்லை. 2 பேருக்கும் செல்ஃபோன் சரியில்லைல்ல. 2 பேரோட செல்ஃபோன் என்கிட்ட கொடுங்க. கொடுங்கடா. எதுக்கு? அவதான் செல்போன் சரிக்குதே. இல்ல, யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனையில போய்கிட்டு இருக்கு. உங்களை பத்தி யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்களாங்க? நீங்க எங்க 4 பேரை பத்தி எவ்வளவு பெருமையா சொன்னீங்க. நான் விஜய் டிவில வந்திருக்கேன், மஞ்சு அண்ணா விஜய் டிவி, கலைஞர் டிவி, சன் டிவி, நம்ம அப்பு அண்ணா கலைஞர் டிவில, அக்கா மெகா டிவில எத்தனை புகழ் எங்களுக்காக சூட்டினீங்க. உங்களை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? எங்க 2 யூடியூப் சேனல் வந்திருக்கேங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, யூடியூப்ல மில்லியன் கணக்குல வியூஸ் வாங்கின ஒரு நடுவர் நீங்க. நல்ல கைத்தட்டல் கொடுங்க. சார் என்ன பத்தி சொல்றாங்க சார்? கைத்தட்டுங்க சார். யூடியூப் புகழுங்க. போங்கடா, நீங்களா வீட்டுக்கு போங்கடா. நீ சொல்லுமா ஒரு வார்த்தை, ஒரு ஒத்த வார்த்தை. யூடியூப்ல பேசி பேசி எவ்வளவு பெரிய இடத்தை நீங்க பிடிச்சிருக்கீங்க நடுவர். ஆமா ஆமா, யூடியூப்ல பேசி பேசி பெரிய இடம் பிடிச்சிருக்கேன். உண்மைதான். ஆமா, 3 மணி நேரம் இப்படி உட்காந்து பேசி பேசி இப்போ யூரின் டீப்பு பிரச்சனை ஆகி போய் உட்காந்துருக்கேன். எனக்கு தான் தெரியும் மும்முறது. நீங்க அப்பப்போ போயிட்டு வந்துடுறீங்க. இல்ல நான் கேக்குறேன், செல்போன் சரியில்லை, டிவி சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இப்ப எனக்கெல்லாம் கல்யாணம் ஆனதே செல்போனாலதான். என்ன அப்படி சொல்ற? நம்புவீங்களா நீங்க? கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சுங்க. என்ன பொண்ணு பார்த்தா அப்படி தெரியல. 6 மாசம் ஆனாலும் மாதிரி. கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. 6 மாசமா? நான் 6 மாசம் இல்ல, கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. 6 மாதங்கள். 6 மாதங்கள் ஆகிறது. மாதங்கள் என்பது வேறு, மாசம் என்பது வேறு. தூய தமிழ்லையா பேசணும்? சும்மா ஒரு ஃப்ளோல சொன்னேன். இப்போ யாரா பார்த்து எப்படி இருக்கீங்க? 6 மாசமா இருக்கேன். என்ன அர்த்தம்? மாதம் என்பது வேறு, மாசம் என்பது வேறு. நடுவர் அவர்களே, எனக்கு திருமணம் முடிந்து 6 மாதங்கள் ஆகிறது. அப்படி சொல்லுங்கள். ஓ வேலையை பாடுறான். 6 மாசம் ஆச்சு இல்லைங்க? 6 மாதம் ஆச்சு இல்லைங்க? சொல்ல விடுங்க, ஒரு ஃப்ளோல வருதுங்க. நான் அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே ஒரு கொள்கையோடயே போனேன். அதான்டா என் மகங்கிறது. எஸ் ஆஃப் கோர்ஸ், அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. அந்த வீட்ல இழுத்தரைக்கு அம்மி இருக்க கூடாது, மாப்பிள்ளைக்கு மம்மி இருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். 6 மாசத்துல அம்மியை கட் பண்ணிட்டேன். மம்மி எதுவும் பண்ணல. நீ என் பிள்ளை இல்ல, நீ இப்படிலாம் கொள்கை பண்ணிருக்கா? இல்ல இல்ல, இவங்க சொல்றாங்களே சீரியலை பார்த்து பொம்பளைங்க எல்லாம் கெட்டு போயிடுறாங்க. எவ்வளவு சோறு போடுறாளா, எவ்வளவு குழம்பு ஊத்துறாளா, சீரியலை பார்த்தே வீணா போகுது. என்னத்த சீரியலை பார்த்து நாளா வீணா போனேன்? எங்க சீரியலை பார்த்து வீணா போற பொம்பளைங்களா இருந்தா என்னையும் சேர்த்து இவங்க எல்லாரையும் நான் என் கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, என் மாமியார்லாம் 6 மாசமா
பார்த்திருக்கேன். நான் என்ன சீரியலை பார்த்து என் மாமியார் காதுல கொஞ்சோண்டு கோடாரி தைலத்தை ஊத்துனா செத்துருவாங்களாம். கொண்டுட்டனா அம்மாடி. இல்ல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மூக்குல பால் டாயில ஊத்துனா இறந்து போயிடுவாங்களாங்க. நான் பண்ணனா? நல்ல ஊரு. இல்ல இவ்வளோண்டு பால் குடிங்க மாமியாரே, நைட்டு கொண்டு போய் பாலை கொடுத்து அதுல இத்தனோட விஷத்தை கலந்து கொடுத்தனா? நல்ல ஊரு. எந்த சிந்தனை இல்லாம அது வாட்டில் உட்காந்துருக்குது. இல்ல இதெல்லாம் விடுங்க. சீரியலை பார்த்து கேட்டு போறேன், சீரியலை பார்த்து கேட்டு போறேன்னு 1002 ஊசி போட்டு என் மாமியார் 6 மாசத்துல கொன்னனா? ஏண்டா பேச்சாளரை கூட்டி வச்சிருந்தா கொலகாரியை கூட்டியாந்துருக்கலடா. நல்ல ஊரில் ஐடியா கொடுக்குது. இப்போ தான் ஒன்று யோசிக்குது. கோடாலி தெளித்த நைட்டு ஊற்றலாமோ, மூக்கில் பால்டாயில் விடலாமோ. நல்ல ஊரில் 4 செய்தி நல்லது சொல்லியிருந்தா நீ 4 பேர் தூக்கிட்டு போகிற செய்தியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சீரியலை பார்த்து நாங்கள்லாம் கெட்டு போகல. பெண்கள்லாம் கை தட்டுங்கக்கா. நம்ம என்ன கெட்டாக்கா போயிருக்கோம்? நிறைய பேர் நல்ல இன்ட்ரெஸ்டோட கை தட்டுறாங்க. ஏன்னா டிப்ஸ் கொடுத்துருக்காயில்ல கோடாலி தெளித்து ஊற்றுறது. அதெல்லாம் கிடையாது. பொதுவாகவே பெண்கள் எங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா, எனக்கெல்லாம் என் மாமியார் மாமனாரை விட என் புருஷனுடைய மாமியார் மாமனார் அவ்வளோ பிடிக்குங்க. அப்படி இருக்கணும்டா. கரெக்ட். இது திருப்பி சொல்லு. ஏன் மாமியார் மாமனார் விட என் புருஷனுடைய மாமியார் மாமனார்னா ரொம்ப பிடிக்கும். அந்த வேலையை காட்டிட்டா இல்ல? என்ன வேலை? உன் புருஷனுக்கு மாமியார் மாமனார் உங்க அப்பா அம்மா தானே? ஏன் பிடிக்க கூடாதா? எப்படிலாம் டெக்னிக்கா பேசுதுங்க பாருங்கயா. என்ன டெக்னிக்கா பேசுறாங்க? ஆமா, உன் புருஷனோட மாமா மாமனியார்னா உங்க அப்பா அம்மாவை பிடிக்கும்னு சொல்ல வர்றேன். ஆமாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? என் புருஷனுக்கு தான் மாமியார், எனக்கு ஆஃப்டர் ஆல் அம்மா. ஆமா, அவ்வளவுதான். என் புருஷனுக்கு மாமனார் மாமனார், எனக்கு ஆஃப்டர் ஆல் அப்பா. அப்பா. என் புருஷனுக்கு கொழுந்தியா, எனக்கு ஆஃப்டர் ஆல் தங்கச்சி. தங்கச்சி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்க தங்கச்சி எங்க வீட்டுக்கு வந்தா சரி நாங்க எவ்வளவு பந்தபாசமா இருக்கோம். வா 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 கொழுந்தியா, அப்படியா 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 வா, இரு நீ கூட 10 நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வான்னு சொல்கிறோம்ல. இதே எங்கள் தங்கச்சி எங்கள் வீட்டுக்கு வந்தால் ஏன் எரிஞ்சு விழுவுற? உங்கள் தங்கச்சி வரும்போது நாம் என்னைக்கா எரிஞ்சு விழுந்திருக்கோம் ஐயா? வாமா, நம்மளை விட உனக்கு பாதுகாப்பு யாருமா? இருமா, வாமா வாமா. எனக்கு ஒரு கவிதை தோணுது சார். என்ன கவிதை? லலிதா தங்கச்சி இப்போ என் கட்சி. நீ ஸ்டெப் ஆச்சுட்டு வாங்க மாட்டேன், ஓடி போடுறேன். உருப்படாது. இப்போ ஏதாவது ஆள் கொஞ்சம் சிவப்பாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து பேசிக்கிருக்கேன். இந்த பொம்பளையால் பேச்சு ஏதாவது திரும்பினானா இந்த பக்கம் திரும்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த புள்ள பேச வரவும் வரைஞ்சு கட்டுறாங்க. நான் சொல்கிறேன் சார். என்ன நீ சொல்ற? கவிதை வருது இங்கே பாருங்க. நீ சிரிக்காத. நீ ரொம்ப நேரமாக ஒன்று நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒரு கூறாத்தான் இருக்கிய மேடையில். நீ இந்த தூங்குன முடிச்சுட்டான் பரவ. இது பாரு மேடம் சார், நல்லா பேச மாட்டாங்க. சும்மா சீரியலை பார்த்து கெட்டு போறேன்லாம் சொல்லாதீங்க. அதுவும் டிவி பார்க்கறதுனால தான் பெண்கள்லாம் கெட்டு போறோமா? எங்க வீட்ல எல்லாம் நானும் என் மாமியாரும் சேர்ந்து தான் டிவி பார்ப்போம். டிவி பார்த்தா கூட ஈக்குவலா வேலையை பார்ப்போங்க. அவங்கள நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். சத்தியமா என்னையும் அவங்க கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க. அப்படியா? நிஜமாவே நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு காயை நறுக்கி வைப்பேங்க. என் மாமியார் ஈஸியா சாம்பார் வச்சிருவாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 1 வாரமா போட்ட துணியை கொண்டு போய் ஊற வைப்பேன். என் மாமியார் ரொம்ப ஈஸியா துவைச்சு மடிச்சு வச்சிடறாங்கங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் சிங்க்ல போடுவேன். என் மாமியார் ரொம்ப ஈஸியா விளக்கிடுறாங்க. எல்லாமே ஈக்குவல் தான். நீ இது வரைக்கும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ற. ஆமாங்க, அவங்க ரொம்ப ஈஸியா சமைச்சிடுறாங்க. நல்ல ஊர். முதல்ல வந்த ஒன்று வேஷம் வச்சேன். இப்போ சோறாக்குற கெடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். ஏன் சோறாக்குறது? என்ன பண்ண காத்திருக்கியோ? அப்படிலாம் கிடையாது. சும்மா சீரியல்ல குத்தோங்கிறீங்களே. நாங்கெல்லாம் எப்பேற்பட்ட புருஷன் வேணும்னு எதிர்பார்க்கிறோம். நமக்கெல்லாம் எப்பேற்பட்ட புருஷன் வேணும்னு எதிர்பார்க்கிறோம். எப்படி? பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர கதிர் மாதிரி, ஜீவா மாதிரி, மூர்த்தி மாமாவை பார்த்துருக்கீங்களா? அதுல தனா அக்கா பேசினா வாயை திறந்து பேசவே மாட்டாருமா. தனா அக்காவை எனக்கு தெரியும், மூர்த்தி மாமா தெரியாது. தெரியுது பார்க்கும்போது. நாங்கெல்லாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர கதிர், ஜீவா மாதிரி, மூர்த்தி மாதிரி புருஷன் வர மாட்டாரான்னு எதிர்பார்க்கிறோம். வந்து வாக்கிறதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபி மாதிரியே வருது. நாங்கள் தான் நல்ல பொண்ணை எதிர்பார்க்கிறோம். வந்து வாய்க்கிறவ பாரதி கண்ணம்மாவில் வந்த வெண்பா மாதிரியே வந்து வாய்க்கிறான். ஈக்குவல் முடிஞ்சு போச்சு. என்ன சினிமா சரியில்லை? நல்லா யோசிச்சு பாருங்க. டிவி அப்புறம் வரேங்க. செல்போன் நான் சொன்னேன்ல, எனக்கு அதனாலதான் கல்யாணம் ஆச்சுன்னு. ஆமா, சத்தியமா பொண்ணு பார்க்க வரும்போது வெக்கப்படணுமாமே. ஆமா, எனக்கு தெரியல. பழக்கம் இருக்காது.
என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போய் கேட்டேன், என்னமோ வெக்கப்படணும்னு சொல்றாங்க, என்ன பண்ணணும்னு கேட்டேன். எனக்கும் தெரியலன்னாங்க. ரொம்ப சிம்பிள், வெக்கப்பட தெரியாத பெண்கள் கத்துக்கங்க. யூடியூப்ல போய் சர்ச் பட்டன்ல how to do வெக்கம் இதெல்லாம் யூடியூப்ல போடுறாங்களா? சொல்லி கொடுக்குறாங்க. how to do வெக்கம். வெக்கம். கல்யாணம் பண்ணி போகும்போது மாமியார் வீட்ல அந்த வலது காலை எடுத்து வச்சு, எது வலது காலு? அதான் இதா? இதுதானே? அதாடா வலது. இது சோத்துக்கால். குழப்பிட்டாங்க. அப்ப அது என்ன காலு? அது என்ன கால்? பீச்சாங்கால. இதுதாம்மா வலது காலு. பொய் சொல்லாதீங்க, இது சோத்துக்கால், இது வலது கால். ஸ்ரீதேவி, இதுதான் வலது கால், அது இடது கால். அப்படியா? ரைட் கால் தெரியுமா? ஆமா, அவங்க இப்படி பார்த்து சொல்லி கொடுக்கும்போது அந்த பக்கம் வச்சாங்க. நானும் இதே மாதிரி இப்படி மறந்து போய் வச்சுட்டேன். மறந்து வைக்கல, குடிய கெடுக்கிறதுக்கு வச்சிருக்கேன் அந்த காலை. என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்களே? என்ன நிறைய பாதிக்கப்பட்ட சங்கம் இருக்கு. உண்மையாவே how to do வெக்கம் அதுல இருந்துச்சு. அதே மாதிரி வெக்கப்பட்டேன். எனக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. என் வீட்டுக்காரெல்லாம் என்ன திட்டவே மாட்டாருங்க. எங்க வீட்டுக்காரெல்லாம் 1ஆம் தேதி ஆனா திட்டுறேன், வாடகை கொடு வாடகை கொடுன்னு. உங்க வீட்டுக்காரன் திட்ட மாட்டேன். அது ஹவுஸ் ஓனர் இல்ல, ஏன் ஓனர். ஹவுஸ் ஓனர் திட்டுவான் 1ஆம் தேதி ஆனா. அதான் நான் அந்த ஓனர்னே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. தெரியுமா, நான் கல்யாணம் பண்ண பொண்ணு வாக்க போகும்போது சொன்னாங்க, ஏய் மகாராஜா சும்மா போய் நிமிந்துக்கிட்டு நிற்காத, சரி சும்மா அப்படி இது குனிஞ்ச முடிய அப்பதான் பொண்ணு கொடுப்பாங்க. நாங்க சரி 2 வயலை கூட்டிட்டு போனோமா. வெள்ளச்சாமின்னு ஒருத்தன் நம்ம பங்காளி, 2 பேருக்கு சுந்தர்னு ஒருத்தன், இவங்களை கூட்டிட்டு போனேன். இவங்க ஏய் நிமிராதன் இங்க. நான் இப்படியே உட்காந்துருக்கேன். இவங்க 2 பேரும் காப்பியை வாங்கி உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. என்னை நிமிரவே விடலை. அதுலேயும் ஒருத்தன் இருக்கேன், இந்த பொண்ணு வாக்க போகையில் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அவனை கண்டுபிடிச்சிடலாம் அவன் ப்ராடா இல்லையான்னு. எங்கள் ஊரில் ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்தேன், மிக்சர் கொடுத்தாங்க. மிக்சர் வேணா கடலை பருப்பா அப்படி புரைக்கி தின்னான். அப்புறம் தான் தெரியுது மூதேவி கட்டிங் போட்டது வெளியில் வரக்கூடாதுன்னு கடலை பருப்பை புரைக்கி தின்னுக்கிட்டு இருக்கான். 3 மாதம் சென்று தான் தெரிஞ்சு அவன் லட்சணம். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க யாராவது போய் இப்ப திட்டிட்டு போனீங்கல்ல, செல்போன் சரியில்லை, டிவி சரியில்லைன்னு, யாராவது பொண்டாட்டி ஜவுளி கடை கூப்பிட்டா போறீங்களாங்க? சந்தோஷமா முகத்தை வச்சுட்டு போறீங்களா? ஒரு 4 சேலை வாங்கி கொடுக்கலாம், இல்ல ஒரு 10 சுடிதார் வாங்கி கொடுக்கலாம்னு போறீங்களா? அதுக்கு தாங்க வந்திருக்கு இன்னைக்கு ஆப். மீஷோ, அமேசான், பிளிப்கார்ட். என் வீட்டுக்காரலாம் என்னை பாராட்டிட்டே இருப்பாரு. நான் மீஷோல ஆர்டர் போட்டு எங்க வீட்டுக்கு சாரி வந்துச்சுன்னா என் வீட்டுக்காரர் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார். என்ன தெரியுமா? செல்லக்குட்டி லல்லுமா, உன் செலக்ஷன் எப்பவுமே சூப்பர் ரீ, எனக்கு தாண்டி செலக்ட் பண்ணவே தெரியாதுன்னு சொல்லுவார். ஓஹோ, சேலைய தானே? ஆமா, அதான். நான் ஒவ்வொரு டைமும் சாரி ஆர்டர் போட்டு வரும்போது என் வீட்டுக்காரர் இதே வார்த்தையை சொல்றாரு, உன் செலக்ஷன் சூப்பர் ரீ லல்லுமா, எனக்கு தான் செலக்ட் பண்ண தெரியல சொல்லுவாரு. எப்பயுமே சொல்லுவாரு. அதுவும் என் வீட்டுக்கார மாதிரி கண்ணியமான புருஷன் உலகத்திலேயே கிடையாதுங்க. கண்ணியமா புருஷன்? அவன் புருஷன் கண்ணியமான, அப்படி சொல்லி சொல்றேன். கண்ணியம்மா புருஷன், ஜென்டில்மேன். கண்ணியம்மா புருஷன், கண்ணியமான புருஷன், கண்ணியமான புருஷன், ஜென்டில்மேன். வேற ஹேண்ட்சம் கை. எவனா ஒருத்தனை கரெக்டா சொல்லு. ஹலோ, இது எல்லாமே என் வீட்டுக்கார பத்தி தான் சொல்றேன். என் வீட்டுக்கார மாதிரி சூப்பரான ஹஸ்பண்ட் யாருமே கிடையாது. தெரியுமா என்ன பண்ணுவாரு தெரியுமா? எல்லாரும் நீங்க எல்லாம் நொய்னு பொண்டாட்டிக்கு போன் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, என் வீட்டுக்கார நான் வீட்டை விட்டு கிளம்புன அடுத்த நிமிஷமே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாருங்க. எங்க போனானோ நல்லா நீ சந்தோஷமா இருக்கடா, அப்படிதான்டா இருக்கணும். ஏன் எங்க போனோம்? எங்க டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாரு. அதான் நீ கிளம்பிட்டினா அவன் சொல்லிடுவாரு, செல்லக்குட்டிமா காலைல நீ 7 மணிக்கு வர வரைக்கும் போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கும், நீ பயப்படாத, சந்தோஷமா போயிட்டு வான்னு. உன் புருஷனை எங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. நீ வெளியில கிளம்பணும்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணுவான், இன்னொரு ஃபோனை ஆன் பண்ணுவான், அது உனக்கு தெரியுமா? எங்க அது எமர்ஜென்சிக்காக வீட்டில் இருக்கிற ஃபோனு. நீ நினச்சிக்கிட்டு இருக்க அதான் லைஃப் லாங்காக ஓடிக்கிட்டு இருக்க ஃபோனு. இந்த பார் மகாராஜன் வச்சிருக்கேன் பார் ஃபோனு. பெரிய ஃபோன் ஒன்று வச்சிருந்தீங்க, மொத்தம் 2 வச்சிருக்காரு. ஓ வேலைக்கிறா நான் போன காணாமனு நேற்று என் பொண்டாட்டிட்டு ஃபோன்லேருந்து ஃபோன் அடிக்கிறேன், 2 எங்கன்னு வச்சேன்னு தெரில. அதில் எழுதியிருக்காடா புருஷன் 1 புருஷன் 2. நல்ல வேலை என் மயன் அப்பா 1 அப்பா 2ன்னு எழுத முட்டான்.
உன் புருஷன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார். ஆமாங்க. உண்மையாவே நீங்க சொல்றீங்கல்ல செல்போன் வந்ததுக்கு அப்புறம் பசங்க கெட்டு போயிட்டாங்க, பசங்களுக்கு அறிவில்லை. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பையனுக்கு. இந்த மேடை கிட்ட நம்ம பின்னாடி நின்று பேசிட்டு இருந்தோம்ல, அவன் ஓடி வந்து ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் போட்டுருந்தான். அவன் காணோம், வீட்டுக்கு போயிட்டானா என்ன தெரியல. செல்லக்குட்டி ரொம்ப அழகான பிள்ளைங்க, தங்கங்க. அழகான பிள்ளைய நடமாட விட மாட்டாங்க. பின்னாடி இருக்கும்போது கேட்டான், நீங்க மேடைக்கு நடந்தா போவீங்க அப்படின்னு என்னை கேட்டான். அவனு சொன்னேன், ஆமா தங்கம், இங்க வரைக்கும் கார்ல வந்துட்டோம், இந்த பின்னாடி தானே இருக்கேன், ஒரு 4 அடி எடுத்து வச்சா மேடைக்கு நடந்து வந்துட போறேன் அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் கேக்குறேன், நீங்க மேடைக்கு நடந்தா போவீங்க அப்படின்னு என்னை கேட்டான். அட ஆமா தங்கம், மேடைக்கு நடந்து தான் போவேன், இந்த பக்கத்துல தானே இருக்குன்னு சொன்னேன். அவன் என்னை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? பட்டாம்பூச்சி பறந்து தானே போகும், நீங்க எப்படி நடந்து போ? உட்காரா, பாட்டில் போட்டு உடைக்கிறேன். ஏறா, பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்கும், போட்டு உடைக்கிறேன். இதே 190 ரூபாய்க்கு வாங்கி தானே போடுவியாடா? பத்திரமா டவுசரில் போட்டு வச்சுக்கிறேன். அவன் என்னை பட்டாம்பூச்சின்னு சொன்னதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது பட்டாம்பூச்சிடா, தெரியுமாடா? லைட்டா ஒரு பாயிண்ட் எக்கோ. இது பறந்து பார்த்துருக்கியாடா? இப்போ பறக்கும் பாடுறேன். பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி நான் கொட்டாங்கூச்சிடி பலபலன்னு ஜொலிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாம முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவி ஆக்கவா கணவன கைய பிடிக்கணும் கணத்துல உமா கொடுக்கணும் கணவன கைய பிடிக்கணும் கணத்துல உமா கொடுக்கணும் பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி கொட்டாங்கூச்சிடி. பட்டாம்பூச்சின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது தெரியுமா? தெரியல. அதை நான் ரெகுலராக பார்ப்பேன். வெரி குட். கரகாட்டம் போடுவாங்க இதில். கரகாட்ட பரமேஸ்வரியோட சேனல் பேர் தான் அது பட்டாம்பூச்சி. அதுக்கு நீங்க ஏன் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் அந்த மாப்பிள்ளை சொல்ல சொன்னான். பாருங்க, இன்னைக்கு யூடியூப் வந்ததுனால, செல்போன் வந்ததுனால நாடு நாசமா போயிடுச்சுன்னு சொல்றீங்கல்ல. இன்னைக்கு யூடியூப்ன்ற ஒரு விஷயத்தினால வீட்டுல ஒண்ணுத்துக்குமே ஆகாதன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு எத்தனை பேர் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறோம் தெரியுமா? அது நான்லாம் ஒரு குக்கிங் சேனல் ஓபன் பண்ணிருக்கேன் இப்போ. சமையல் சேனல் சூப்பரா சமைப்பேன். அதான் சத்தான 4 பேர் தான். ஃபர்ஸ்ட் வீடியோவே தயிர் சாதம், ரொம்ப சிம்பிளான தயிர் சாதம். தயிர் சாதமா? ஆமா. எப்படி செஞ்சீங்க? நான் சொல்லி கொடுக்குறேன், அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஹாய், வெல்கம் டு லலிஸ் குக்கிங் சேனல். இப்படிதான் ஓபன் பண்ணுவேன். ஹாய், நான் தான் பேக்ரவுண்ட். ஆமா. அப்ப வந்து பின்னாடி அப்பப்ப எட்டி எட்டி பார்த்துட்டு போவாரு. ஹாய், வெல்கம் டு லலிஸ் குக்கிங் சேனல். இப்போ எல்லாரும் ரெடியா இருந்துக்கங்க, அடுப்பு ஆன் பண்ணுங்க. அடுப்பை ஆன் பண்ணுங்க. அடுப்பை ஆன் பண்ணுங்க. ஒரு குக்கர் எடுத்து அடுப்புல வைங்க. குக்கர் எடுத்து அடுப்புல வைங்க. தயிர் சாதத்துக்கு குக்கர், ரைட், ஓகே. ஒரு படி அரிசியை போட்டு லைட்டா பொன்னிறமா வதக்கணும். பொன்னிறமா வதக்கணுமா? சரி, வறுக்கணும். வெங்காயமாடா அது வதக்குறதுக்கு? சரி, வறுக்கணும். அப்படி பொன்னிறமா அரிசி வறுந்து வந்த உடனே பொரியரிசி வந்துடும். இல்ல இல்ல இல்ல, உடனே என்ன பண்ணணும்? 1 கப் எருமை தயிர், அதுதான் டேஸ்டா இருக்கும். 1 கப் எருமை தயிர் எடுத்து அந்த அரிசியில ஊத்தணும். சோறு வேக வைக்கக்கூடாது. ரைட், நல்ல ஐடியா. கிரைன்னு உனக்கு பயங்கரமா இருக்கு. அந்த அரிசியில ஊத்தி அதே அளவு 2 கப் தண்ணி ஊத்தணும். கொஞ்சோண்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மேல மூடி விசில் போட்டு 10 விசில் விட்டா சுவையான சூப்பரான தயிர் சாதம் ரெடி. எத்தனை விசில்? அக்கா கை தட்டுங்கக்கா, எவ்வளவு அழகா தயிர் சாதம். எத்தனை விசில்? 10 விசில். அப்பதானே குழைவா வரும். தீஞ்சிரும். 2 விசில ஊதி கலண்டுரும். அப்புறம் 10 விசில் விடுறது. அந்த அக்கா குக்கரில் வைக்கிறதுக்கு எந்திரிச்சிட்டாங்க, போய் தயிர் சாதம் வச்சுட்டு வருவோம் அப்படின்னு. நாளைக்கு என்னோட ரெசிபி தக்காளி சாதம். ஆமா, ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும். அடுத்து தக்காளி சாதம். இந்த ஊருக்கு வர்றதுக்கு நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேங்க. பொதுவாவே நம்ம எல்லாரும் கேட்பாங்க, உங்க வாழ்க்கையில நீங்க யார உங்களுடைய வழிகாட்டியா நினைக்கிறீங்க? நீங்க யார ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இவங்கள மாதிரி நான் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், உங்க வாழ்க்கையோட மிகச்சிறந்த வழிகாட்டி யாரு நீங்க? என்னுடைய வழிகாட்டி வேலைக்காரின்னு சொல்லுங்க. வேலைக்காரியா? வேலையை அப்பப்போ காட்டுறான். என்னுடைய வழிகாட்டி என்னுடைய தந்தை. ஆனா நான் சொல்லவா, நம்ம வாழ்க்கையின் மிகச்சிறந்த வழிகாட்டி எல்லாருக்குமே ஒண்ணுதான். அதுதான் கூகுள் மேப். கூகுள் மேப். எஸ். இந்த ஒரு பொம்பளை பிள்ளை பேசுமே, ரூட் மேப் போட்டோம்னா. எஸ். இப்போ இந்த ஊருக்கு வரதுக்கு எவ்வளவு தடுமாறுனீங்க? ஆமா, சிம்பிள். எப்படி லலிதா, நீ கரெக்டா கூகுள் மேப்ல போட்டவனே இந்த ஊருக்கு வந்துட்டோம் நீங்க கேட்டீங்க. நான் என்ன தெரியுமா போட்டேன் கூகுள்
கூகுள் மேப்ல என்னன்னு பேரழகான ஆண்கள் இருக்கக்கூடிய ஊர்னு போட்ட உடனே சுத்தி இங்க வந்து நின்றுச்சு. அந்த ஐயா எந்திரிச்சு மூஞ்சியை துடைக்கிறாரு. அறா நம்மளை தாண்டா சொல்லுதாம்ல. எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அந்த பொம்பளைய மட்டும் பேசாத. யா அந்த யூடியூப் மேலே ஒருத்தி ரூட்டு சொல்கிறால, நேற்று என்னை மாட்டி விட்டான். நான் அங்கே திருநெல்வேலி போனோம், பக்கத்தில் பாடாநல்லூர்னு ஒரு ஊர். சரி ரூட்டு மேப் போட்டான். வெல்கம் செயின் ஸ்ட்ரெயிட் 15 kilometers. எஸ் மேம் எஸ் மேம். வண்டி ஓட்டுறா. ஸ்ட்ரெயின் ரைட் 16 kilometers. 10 left 10 right 2 kilometers. ஸ்ட்ரெயிட் 10 kilometers. கரெக்டாக கொண்டு விட்டு சுடுகாட்டில் கொண்டு விட்டான் முதவி. தூங்கியிருப்பா போல இருக்க அட்ரஸ் சொல்லையில். முட்டு சந்தில் போய் நின்றுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க ஏன் சுடுகாட்டுக்கு போனீங்க? அந்த அம்மா சொன்ன ரூட் அப்படிமா. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன் கூகுளுக்கு. என்ன பொம்பளை ரூட்டு சொன்னது இப்படி மாற்றி சொல்லிச்சுன்னு. அசந்து தூங்கிருச்சு சார், ஒரு வாரம் தூங்கல அந்த அம்மா, ரூட்டை மாற்றி விட்டுச்சு அப்படின்னு ரூட்டு கொடுத்து விட்டான். எங்க ஒரு காலத்துல எல்லாம் பொண்டாட்டிய புருஷங்க அடிமையா வச்சிருந்தாங்க. சண்டை போட்டாலும் அப்பா வீட்டுல சொல்லக்கூடாது, திட்டுனாலும் அப்பா வீட்டுல சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கெல்லாம் சிம்பிளான டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு போறேன்க்கா. ஒருவேளை புருஷன் அடிக்க வந்தாருன்னா வீடியோ கால் பண்ணிருங்க, அப்பா கிட்ட காட்டுங்க. நல்ல ஐடியா. என்ன சொல்லு, வேற என்னென்ன வச்சிருக்க? காதில் கோடாலி தைலம் ஊற்றணும். அடுத்து என்ன சொன்னிச்சு? தாத்தா மூக்கில் பால்டைல். ஆடா இப்படித்தான் கண்டுபிடிச்சி வைக்கணும். வேற என்ன சொன்னிச்சு? பாலில் குருணை மருந்து. ரைட்டு சொல்ல மறந்துட்டு. அப்போ தான் ஞாபகப்படுத்துகிற. பாலில் குருணை மருந்து. தயிர் சாதம் வைக்கிறது அருமையான ஐட்டியா. பொன்னிறமாக வறுத்து அதில் குப்பையில் போட்டு 15 விசில் வைக்கணும். வேற என்ன? 10 விசில் தான் வைக்கணும், 15 விசில் வைக்கக்கூடாது. வலது காலை எடுத்து வச்சு குடும்பத்தை குப்புறாக்கணும். புருஷன் சண்டை போட்டு அடிக்க வந்தா மறக்காம வீடியோ கால் பண்ணணும். வீடியோ கால் பண்ணணும். அப்போ தானே உடனே டைவிஸ் பண்ணி கூட்டிகிட்டு போவீங்க. ஏன் அப்போ நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நாங்கள் வாங்கிட்டே இருப்போம். நாங்கள் எங்கே ஆம்பளையெல்லாம் அடிக்கிறோம், கையத்தான் இப்படி ஓங்குறோம். அடிச்சு கொள்றேன் கஷ்டமலைக்கு. அடிக்கவே இல்லை. இந்த கூணு குறுகி இந்த குப்புரை படுத்து இந்த கும்மாளம் பூரா போட்டு பக்கத்து வீட்டுக்காரியை வந்து மொத்தராளுக்கு ஏன்டா அடிச்சாயின்னு. நான் எங்கடி அடித்தேன்? அவளுக்கு எந்த கடுப்புலையோ என்னை போட்டு மொத்தராள். இந்த வயிற்றுச்ச கொடுமையெல்லாம் நடக்குது. இதில் வீடியோ கால் வேற பண்ணணுமா? இப்போ என்ன தப்பு? நல்லா யோசிச்சு பாருங்க. வீடியோ கால் எதுக்கு உதவுதோ இல்லையோங்க, கல்யாணம் பண்ணி 5-6 மாசத்துல அந்த குழந்தை, அந்த மனைவி பிரெக்னெண்டா இருக்கும்போது ஒரு கணவன் வெளிநாட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷத்துக்கு இடையில அவர் வர முடியாது. ஆனா அந்த குழந்தை எப்படி வளருது, ஒவ்வொரு நாளும் அது தவழ்ந்து அப்பான்னு கூப்பிடுற சுகத்தை கூட ஒரு வீடியோ கால் கொடுக்குதுன்னு சொன்னா, அந்த வீடியோ கால் இன்னைக்கு சந்தோஷம் தான் எங்களுக்கு. கண்டிப்பாமா. உனக்காக காத்திருந்தேன் நெடுநேரமா, நான் தூங்கியானதையா பல காலந்தா, மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு முறை சேரதா, என்னோட ஆசையெல்லாம் நிறைவேறதா, என் உடல் உசுருமா ஒட்டி கொண்ட மாமனே, நீ தட்டி கழிச்சாலும் நீ எனக்கு காவலே, உன நெஞ்சில நினைச்சு மஞ்சள குளிச்சு மஞ்சத்தில் வாடுறேன், எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது, ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு சில உன் மேலதான் ஆசை வச்சேனே, நான் பூ மூடிச்சு பொட்டு வச்சேன் வரவுக்காகத்தான், நான் கண் விழிச்சு காத்திருந்தேன் உறவுக்காகத்தான், எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது, எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. எவ்வளவு சந்தோஷங்க. எங்க ஒரு குழந்தை கேட்டுச்சு, 5 வயசு குழந்தை, அவங்க அம்மாட்ட போய் கேட்டுச்சு, அம்மா எல்லா நாட்டு கொடியிலுமே நிலா இருக்கு, நம்ம நாட்டு கொடியில ஏமா சக்கரம் இருக்கு நிலா இல்லைன்னு கேட்டுச்சான். என்ன தங்கம் கேட்குற, மறுபடியும் கேளுன்னு அம்மா சொன்னாங்களா? இல்லம்மா, எல்லா நாட்டு கொடியிலுமே நிலா இருக்கு, நம்ம நாட்டு கொடியில நிலா இல்லையேன்னு அந்த குழந்தை கேட்டதுக்கு தாய் என்ன தெரியுமா சொன்னாலாம்? எல்லா நாட்டு கொடியிலுமே நிலா இருக்கும், நம்ம நாட்டு கொடி மட்டும்தான் நிலாவிலேயே இருக்கும்னு சொன்னாலாம். எங்க இன்னைக்கு எல்லாமே டெவலப் ஆயிருக்குங்க, எல்லா டெக்னாலஜிஸும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குங்க. இன்னைக்கு வந்த தொழில்நுட்பம் பிடிக்கலன்னா எதுக்கு யூஸ் பண்றீங்க? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டியதானே? வீட்டுல இருக்க டிவியை
வித்துட்டு போக வேண்டியதானே? நான் செகண்ட்ஸ்ல வாங்கிக்கிறேன், கொடுங்க, நோ ப்ராப்ளம். இது மாதிரி வாங்கி வச்சுக்கிறோம், பாது கொடுக்காதீரா? இல்ல யோசிச்சு பாருங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் கேக்குறேன். வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா தாங்க இருக்கு. ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்தா அவளை பத்தினின்னு சொல்லி வளர்த்தாங்க. ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்தா அவளை பத்தினின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்தா அந்த குடும்பமே பட்டினின்றத மறந்துடாதீங்க. யோசிச்சு பார்க்கணுங்க. இன்னைக்கு எல்லா விதத்திலையும் நாங்க உயர்ந்திருக்கிறோம்னா இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எமர்ஜென்சினா எங்க வீட்டுக்கு நாங்க டக்குன்னு ஃபோன் பண்ண முடியும். முன்னாடி காலம் மாதிரி கிடையாது. இல்ல எங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவுனா டக்குன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி நாங்க நியூஸ் சேனலுக்கு கொடுக்க முடியும். பல பேர் அப்படிதான் கொடுத்துக்கிட்டு திரியறாங்க. ஆதாடி. ஆமா, நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஜிப்ரான் ஒரு சேனல் இருக்கு. ஒரு காலத்துல சிலப்பதிகாரத்துல ஜிப்ரான் ஒரு இது. ஒரு காலத்துல சிலப்பதிகாரத்துல கண்ணகி மதுரையை எரிச்சா. ஆமா. இப்போ இந்த லலிதா மதுரையை கொஞ்ச நாள்ல எரிக்க போறேன். கம்ப்யூட்டர் காலத்துல அவ்வளவு வயித்தறிச்சல்ல சுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல. வயித்தறிச்சல்னா 2 ஜெலிசில் வாங்கி போடு, இல்ல டைஜின் சாப்பிடு, வயித்தறிச்சல் சரியாகும். அப்படி இல்லைன்னா இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, பழைய சோறு சாப்பிட்டா வயித்தறிச்சல் நிற்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வயித்தறிச்சல் எப்படி தெரியுமா வரும்? எப்போ தெரியுமா மனுஷனுக்கு வயித்தறிச்சல் வரும்? பொண்டாட்டிக்கிட்ட சிரித்து பேசினா அம்மாவுக்கு வயிற்றுச்சல் வருது, அம்மாக்கிட்ட சிரித்து பேசினா பொண்டாட்டிக்கு வயிற்றுச்சல் வருது. ஒரு ஆம்பளைக்கு எப்போ தெரியுமா வயிற்றுச்சல் தீரும்? பொண்டாட்டியும் அம்மாவும் எப்போ சிரித்து பேசிக்கிறாங்களோ அப்போ தான் ஒரு ஆம்பளைக்கே அந்த வயிற்றுச்சல் தீர்ந்து மனம் குளிரும். ஆனால் பொண்டாட்டி அம்மாவும் சிரித்து பேசிக்கிட்டால் பக்கத்து வீட்டுக்காரிகளுக்கு வயிற்றெரியுது. அதுதான் என்னன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எங்க டிவியில் பாருங்க, எத்தனை சூப்பர் சிங்கர் மாதிரி எத்தனை டிவி ஷோஸ் பாருங்க. ஒரு டான்ஸுங்க இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் ஒரு டேலண்ட் இருந்தா வெளியே சொல்ல முடியாது, அது எங்க போய் நம்ம காட்டணும்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஏன் குழந்தை 3 வயசு குழந்தை 1330 திருக்குறள் சொல்லுதுன்னு ஒரு தாய் யூடியூப்ல எடுத்து போட்டு இன்னைக்கு அந்த குழந்தை ஃபேமஸ் ஆகி கின்னஸ் ரெக்கார்டு படைக்குதுன்னா செல்போன் இருக்கிறதுனால தான். டிவியில போய் லட்சக்கணக்கில் பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்கன்னா 5 வயசு 6 வயசு பிள்ளைங்க எல்லாம் பாடி சம்பாதிக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை பேசினாவே அழகா இருக்குமே, அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளை தான் ரொம்ப பிடிக்குமா. அத கூட நாங்க சினிமால கொடுத்தோம். அப்படியே சினிமா நல்லா இல்ல சினிமா நல்லா இல்லங்கறீங்கல்ல, ஒரே ஒரு படம் சொல்றேங்க, அயோத்தின்ற ஒரு படம் வந்தது. பார்த்தவங்க மட்டும் கை தட்டுங்க பாப்போம். இவ்வளவு பேர் தான் பார்த்திருக்கீங்க. தயவு செய்து போய் அந்த படத்தை நாளைக்கே பாத்துருங்க. தேசிய விருதுக்கு பரிந்துரையாயிருக்கிற ஒரு படம். அந்த படம் கண்டிப்பா தேசிய விருது வாங்கும். அதுல பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம வட மாநிலத்தில இருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ஃபேமிலி வருவாங்கங்க. அவங்களுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும், தமிழ் தெரியாது. வந்த இடத்துல அந்த அம்மா ஆக்சிடென்ட் ஆகி பொண்டாட்டி செத்துரும். புருஷன் பொண்டாட்டியை மதிக்கவே மாட்டாங்க. பொண்டாட்டி செத்து போயிடுவா. இங்க இருந்து தூக்கிட்டு போக முடியாது, எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாது. அவன் ஒத்த காலில் நிற்பான். இங்கெல்லாம் என் பொண்டாட்டியை புதைக்கவே முடியாது, என் முறைப்படி நான் அங்கே போய் தான் எல்லாம் செய்வேன்னு நிற்பான். கடைசியில் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டு ஒரு மனுஷன் நிற்பாரு, சசிகுமார். நீங்கள் போய் படத்தை பாருங்க தெரியும். அப்படி எல்லாம் திருந்தி புருஷன் திருந்தி பொண்டாட்டி பணத்தை தூக்கிட்டு ஃப்ளைட்டில் ஏற போகிறதுக்கு முன்னாடி ஓடி வந்து சசிகுமார்கிட்ட கேட்பார். அந்த பையன், அந்த வடநாட்டுக்காரர் கேட்பாரு, இவ்வளோ உதவியும் பண்ணீங்க, கடைசி வரைக்கும் உங்கள் பேர் என்னன்னு நான் கேட்காம போயிட்டு உங்கள் பேர் என்னன்னு கேட்பாரு. உதவி பண்ணது யாருக்கு? இந்துவுக்கு. இவர் என்ன தெரியுமா பேர் சொல்லுவார்? என் பேர் அப்துல் காதர்னு சொல்லுவார். மதங்களை இணைத்த ஒரு வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொன்னால் அதை சினிமாவில் காட்டினாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? பார்க்காதவங்க நாளைக்கு போய் அந்த படத்தை பாருங்க. அப்படி அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளைனா ரொம்ப பிடிக்குமா? என்ன படம் கேட்டுக்கிட்டியா? ஹரஹர மகாதேவியா? ஹரஹர மகாதேவிங்கிறாயா? அயோத்திடா. காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், கான குயிலுக்கு வெயில் பிடிக்கும், ஆணி வேருக்கு மண் பிடிக்கும், ஏ அப்பனுக்கு பெண் பிடிக்கும், அரசன் மகளுக்கு வாள் பிடிக்கும், அழுத குழந்தைக்கு பால் பிடிக்கும், புருஷன் ஜாமத்தில் கனை கையிலே பொம்பளைக்கு கிளி பிடிக்கும், அல்லும் பகலுமே நனைஞ்சாலும் ஆத்து மீனுக்கா குளிரெடுக்கும், அள்ளி அள்ளி நான் எடுத்தாலும் ஆனந்த பூவுக்கா பொண்ணு நீ வலிக்கும், பொட்ட பிள்ளை பெத்துக்கோடு போதும் என்ன விட்டு விடு, பொட்ட பிள்ளை பெத்துக்கோடு போதும் என்ன விட்டு விடு, விளக்கையறிய விட்டு வெக்கத்தை அணைச்சு விடு, குச்சி குச்சி ரக்கமா பொண்ணு வேணும், கூட சாலி ரக்கமா பொண்ணு வேணும், சாதிசனோ துகையில சாமக்கோழி குவையில குச்சி குச்சி ரக்கமா தர மாட்டா, நீ கொஞ்சம் பேச பொண்ணு ஒண்ணு தர மாட்டா, சாதிசனோ தூங்கிருச்சு சாமக்கோழி குவிர
ரக்கமா பொண்ணு வேணும், கூடசாலி ரக்கமா பொண்ணு வேணும். ஒரு காலத்துல மாதா பிதா குரு தெய்வம்னு இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலத்துல மாதா பிதா கூகுள் தெய்வம். எதை தேடினாலும் கூகுள்ல கிடைக்கும். நல்லதை தேடி நல்ல விஷயங்களை கத்துக்கங்கன்றத சொல்லிட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டிய நன்றி வணக்கம். ஆகா, அருமையான பேச்சு மகளே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் பேச்சை கேட்டிருக்கேன். உண்மையிலே அக்கா அக்கா உட்காருங்க, ஆயா ஆயா உட்காருங்க ப்ளீஸ், முடிச்சிடறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நடுப்புற கடைசியில் பிச்சை எடுக்க விடாதீங்க ப்ளீஸ். ஆனால் சொன்னதை கேட்டு உட்காராங்க பாருங்க. மணி ஒன்றுக்கு போயிடுச்சு, ஒன்றுக்கு விட மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி உட்காராங்க திட்டிக்கிட்டே. கேட்ட கேள்வி என்ன? செல்போன், டிவி, திரைப்படம் இது எல்லாம் மக்களை சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா? இவங்க என்ன சொல்கிறாங்க? சீரழிக்குது அப்படிங்கிறாங்க. சினிமாவில் என்ன சொல்கிறான்? ஆதி காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் சினிமாவில் என்னத்தை சொல்கிறான்? ஒரே ஒரு விஷயம்தான் சொல்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. போலீஸ்காரர் தொப்பியை கழட்டிட்டாருன்னா பணம் கிடக்குன்னு அர்த்தம். டாக்டர் கண்ணாடியை கழட்டிட்டாருன்னா பேஷண்ட்டு செத்துட்டாருன்னு அர்த்தம். 2 பூவை மோத விட்டாங்கன்னா காதல் உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு மான் புலியை துரத்துதுன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதை தவிர என்ன சொல்லி கொடுத்துருக்கான் சினிமாவில்? சினிமா நல்லதை சொல்லுதா? பாட்டு ஒழுங்கா இருக்கா? ஒரு பாட்டு போட்டிருக்கானே, ஏ சிங்குனமா நீ சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆணி. நல்ல வேலை நெஞ்சில் ஆணி அடிச்சாங்க. இதை மாற்றி நெத்தியில் அடிச்சிருந்தான்னு வச்சுங்க, மூளை கலங்கி போயிரும்ல. பாட்டு என்ன போடுற? அந்த காலத்துல ஒழுங்கா போட்டியா? நான் மாந்தோப்பில் நின்று இருந்தேன், அவள் மாம்பழம் வேண்டும் என்றால். மாந்தோப்பில் நிற்கிறவன் மாம்பழம் கேட்காம கொய்யாப்பழமாக கேட்பாங்க. என்ன சொல்ற பாட்டில்? உன் விழியும் என் வாளும் சந்தித்தால் கண்ணு கீழே கிடக்கும்டா. கூந்தல் கருப்பு, ஓஹா குங்குமம் சிவப்பு. எவனுக்கு தெரியாது கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்புன்னு? இது என்ன பாட்டு போடுற? இப்போ இன்னைக்கு என்ன ஒழுங்கா போட்டான பாட்டியா? அன்னைக்கு பட்டிமன்றம் இல்லை, தூங்கிட்டேன். அப்படியே காலம் 4 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு. காஜு வாங்கி பழக்கப்பட்ட கை. எங்களுக்கு தூக்கம் வந்தால் கூட பட்டிமன்றம் தூங்க மாட்டாங்களாம். பஸ் ஸ்டாண்டில் வந்து பையத்தை வச்சு தூங்கிட்டாவது திரும்பி எந்திரிச்சு போகிறான். பட்டிமன்றத்தில் 4 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு. டீ குடிக்கலாம்னு போயிட்டு வாசலை விட்டு தான் காலை எடுத்து வச்சேன். ஒரு பாட்டு போட்டான், அசந்து நின்றுட்டேன். சொன்னியா? நம்ம ஒன்றும் சொல்லலையே. நம்ம வீட்டில் தானே போகிறோம். சுற்றி முற்றி பார்த்துட்டு அடுத்தடி எடுத்து வைக்கிறேன். நீ சொன்னியா? சத்தியமாக சொல்லலடா. அப்புறம் தான் அடுத்தடியை போடுறான். சொன்னியா சொக்க வைக்கும் சொன்னியா காதல் நீ எந்த வகை கூறு. ஏன் அதை நீ முதலே கூற வேண்டியதானே? அப்போ சினிமா இப்படி இருக்கு. டிவி படாத பாடுபடுத்துறானே. ஏயா டிவி என்ன நிம்மதி போடுறான்? மிகப்பெரிய நடிகன், மிகப்பெரிய ஜாம்பவான், நகைச்சுவை நடிகன் ஒருத்தர் இறந்து போனார். விவேக் இறக்குறாரு. 10,000 மரக்கன்றுகள், லட்சம் மரக்கன்றுகளை நட்டு இந்த இந்திய தேசத்தை பசுமையாக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு நடிகன் இறந்து போகிறான். ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை டிவியில் போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாம் அவன் வீட்டில் நடந்த சோகமாதிரி நினச்சி அழுதுகிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இடையில விளம்பரத்தை போடுறான். ஏண்டா அதில் சம்பாரிச்சா தானடா நீங்கள்? வேற இதில் விளம்பரத்தை போடவே முடியாதா? அப்போ டிவி மோசம் சொல்ல முடியுமா? மங்கள்யான் விண்கலத்தை ஏவுறான் சிறுகரை ஓட்டாவில். எங்கேயோ நடக்கிறத நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம வீட்டிலேருந்து பார்க்குறோமே, ஆகா விண்கலம் மேலே போகுதுன்னு கைதட்டி ரசிக்கிறானே. ஐபிஎல் கிரிக்கெட் நடக்குது, போய் நம்மவே ஹைதராபாத்தில் செலவு பண்ணி பார்க்க முடியுமா? சென்னையில் போய் பார்க்க முடியுமா? நம்ம வீட்டில் உட்காந்து நம் தாய் திருநாட்டு வீரர்கள் விளையாடுவதை ரசித்து கொண்டு இருக்கிறோமே. இது இந்த தொலைக்காட்சியினுடைய வரம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. செல்போனும் இந்த செல்லு என்ன தப்பு பண்ணுச்சு? செல்போன் கெடுதலுங்கிற. ஒரு காலத்தில் நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாள்னா ஃபோட்டோகிராஃபரை கூட்டியாந்து அவருக்கு 3000 ரூபா கொடுத்து ஃபோட்டோ எடுக்க சொல்லணும். இன்னைக்கு அப்படி இல்லையே. செல்போன் எடுத்து அப்படி செல்ஃபி எடுக்கிறான கேட்க வெட்டுறா தம்பி காலையில் அப்படி ஸ்டேட்டஸில் வச்சு விட்றான். எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் இந்த பாருங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஃபேஸ்புக்கில் போடுறான், நாங்கள் குடும்பத்தோடு ஊட்டியில் குளிரில் அப்படியே வெயில் காலத்தில் அப்படியே ரசித்து கொண்டு இருக்கிறோம் குடும்பத்தோடு போடுறான். இதை ஃபேஸ்புக்கில் பார்த்து வீட்டை ஆட்டையை போட்டு போயிடறான் 2 பேரும். இதுவும் நடக்குது. இவன் பெருமையாக போகிறான், அவன் பூராத்தையும் ஆட்டையை போட்டு போயிடறான். வந்து வரல பூட்டு கலண்டு கீழே கிடக்கும். என்ன நிம்மதி இருக்கு? இந்த செல்லு படுத்துகிற பாடு. இவர் சொன்னார் செல்லால் எனக்கு மனப்பாட சக்தி குறைஞ்சி போச்சுன்னு.
இன்னைக்கு செல்ஃபோன் இருந்தால் போதுமே, கால்குலேட்டர் தேவையில்லையே. எத்தனை மூடை அரிசி போச்சு, எத்தனை மூடை நெல் போச்சு, அப்படி கால்குலேட்டர் கணக்கில் போட்டு அப்படியே டக்கு டக்கு இந்த ஃபிங்கர் டிப்பில். இப்போ நீ பட்டிமன்றம் முடிஞ்சு கொடுக்குற பணத்தை எப்படி பிரிப்ப? அப்படி சம்பளம் வீலுக்கு இவ்வளோ, வீலுக்கு முடிஞ்சு போச்சுன்னா ரைட்டு, இவருக்கு நடுவருக்கு இவ்வளோ சம்பளம் தூக்கி திருட்டு உள்ளே வைக்க, ஆளுக்கு பாதி போடா அப்படின்னு சொல்லி எதை வச்சு கண்டுபிடிப்பா? கொரோனா காலத்தில் பள்ளிக்கூடத்தை திறக்க முடியல, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல. இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த செல்போன் உதவியால் தானே ஆன்லைன் கல்வி கற்றார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாத. என் மயிலாம் 9th படிக்கிறான், ஆன்லைன் கிளாஸ் உடனே போடுவான், டப்புனு சட்டையை யூனிஃபார்ம் சட்டையை மட்டும் மாற்றிட்டு உட்காருவான். என்னடா டே டவுசரு அது கிடக்கட்டும், டீச்சர் மேலே மட்டும் தான் பார்க்கும் அப்படின்னு இப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் செல்ஃபோன் அவ்வளவு நல்லது தருதா? இதில் ஃப்ராடு பண்ணுறவன் ரொம்ப பேர் பண்ணுறான். நைட் 1 மணிக்கு ஒருத்தன் உனக்கு எனக்கு ஒரு படம் அனுப்புகிறான், இதை இன்னைக்கு 20 பேருக்கு அனுப்பவில்லை என்றால் ரத்தம் கக்கி சாவா. நீ யாரா நீ? நைட் 1 மணிக்கு என்னை போட்டு கொள்றியே, ஏன்டா அந்த படுபடுத்துற? இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், கோவில்பட்டியில் ஒருவருக்கு ஏ பாசிட்டிவ் ரத்தம் தேவை, அவை செத்து 3 வருஷம் ஆச்சு, இவங்க என்ன அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த பாடுபடுத்தலாம் அந்த செல்ஃபோனில். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய நன்மை நடந்துச்சு. போன மாதம் 6வது படிக்கிற ஒரு பையன் தொலைஞ்சு போயிட்டான். அந்த அம்மா அவனோட ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுச்சு. வாட்ஸ்அப் குரூப்பில் 1 மணி நேரத்தில் அந்த பையனை கண்டுபிடிச்சி கொண்டாந்து விட்டாங்க. விஞ்ஞான வளர்ச்சி. நேற்று அந்த அம்மாவை பார்த்தேன், பரவாயில்லம்மா விஞ்ஞான வளர்ச்சி, வாட்ஸ்அப்பில் போட்ட உடனே கிடச்சிட்டான். எப்படி பையன் சூப்பர் நல்லா இருக்கானா? போயான்னு விரட்ட ஆரம்பிச்சிச்சு. ஏமான்னு கேட்குறேன். சார் அதை ஒவ்வொரு குரூப்புக்காக பார்வைடு பண்ணி விடுறாங்க. இவன் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போக வேண்டியது இங்கே பிடிச்சி கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு போயிடும். 1 மாதமாக அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் விட்டுறான். பிடிச்சி கொண்டாந்து விட்டோன்னு திருப்பி இவங்க ஒரு குரூப்புக்கு அனுப்ப வேண்டிய அவன் பிடிச்சி கொண்டாந்து விட்டு போக வேண்டியது. அப்போ செல்ஃபோன் இந்த பாடுபடுத்துது. அப்போ செல்ஃபோனால் தீமை இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது. அப்போ திரைப்படங்கள் எப்படி இருக்கிறது? திரைப்படம் பூரா மோசமா? கில்லின்னு ஒரு படம் வந்துச்சியா, விஜய் நடித்தார். அதில் அவன் என்ன பண்ணுவான், ஒருத்தன் கையில் சின்ன பிளேடை வச்சுக்கிட்டு அந்த கபடி விளையாடுறவனை பிடிக்க வரவங்களாம் அப்படி கிழிச்சு விடுவான். அது விஜய் ஒரு வசனம் சொல்லுவார், தம்மா தூண்டு பிளேடில் வச்சிருந்த நம்பிக்கையை உன் மீது வைத்திருந்தால் நீ ஜெயித்திருக்கலாமே என்று அந்த படத்தில் அவன் நம்பிக்கையை சொல்லி கொடுக்குறான். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அஜித் ஒரு படத்தில் சொல்லுவார், வீரமா, அது என்ன படம், வீரம்னு ஒரு படத்தில் சொல்லுவார், மயில் வாகனம் தம்பி மயில் வாகனம் அப்படின்னு இவர் சம்பாரிச்ச பொருள் எல்லாத்தையும் இப்போ பணங்கணத்தையெல்லாம் அள்ளி கொடுப்பார். கொடுத்தோடனே எல்லாரும் கொடுத்தவங்க, அண்ணே என்னென்ன சம்பாரிச்ச பூரா அவர்கிட்ட கொடுக்குறியே, சம்பாரிச்ச பூரா அவனுக்கு அள்ளி கொடுக்குறேன்னு அவர் சொல்லுவார், நமக்கு கீழே உள்ளவனுக்கு நம்ம செஞ்சோம்னா நம்ம மேலே உள்ளவன் நம்மளை காப்பாற்றுவான்டா, நம்மளுக்கு தேவையானதை கொடுப்பான்டான்னு அந்த படத்தில் அடுத்தவனுக்கு கொடுத்து உதவுனுங்கிறத சொல்லி கொடுத்தானே. இல்லைன்னு சொல்ல முடியுமா? விவசாயின்னு ஒரு கடைசி விவசாயின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் ஒரு தாத்தா, வயசான தாத்தா போய் மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்குவார். அந்த புண்ணாக்கை அப்படி கடித்து பார்ப்பார். கடித்து பார்க்கும்போது கடைக்காரன் கேட்பேன், யோ பெருசே என்னது மாடு திங்கிற போய் மனுஷன் திங்கிற, அதுவும் என் வீட்டில் இருக்க ஒரு பிள்ளை மாதிரி தானே என் வளர்க்குறேன், அதில் ஏதாவது கெடுதல் இருந்தால் என் மாட்டுக்கு கெடுதல் வந்துருமே அப்படின்னு நினச்சி பார்த்து மாடையும் மனுஷனை போல பாடுறான்னு சொல்லி கொடுத்தது கடைசி விவசாயி. தக்காளி விதை வாங்குவார். ஆயா முடிச்சிடறேன் எந்திரிச்சு நின்னுங்க, காலு அவளை நேரம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, சிரமந்தேன், முடிச்சிடறேன். அந்த கடைசி விவசாயி படத்தில் தக்காளி விதை வாங்குவார். தக்காளி விதை வாங்கும்போது விதை வாங்கி போட்டால் நல்லா முளைக்குமாய்யா, முளைக்கும்யா, அப்போ கொஞ்சம் கூடியா நான் இதை தக்காளி பயிர் செஞ்சு அதில் வரும்ல தக்காளி, அதில் கொஞ்சம் தக்காளி எடுத்து விதையை எடுத்து வச்சுக்கிறேன் அப்படிம்பார். பெருசே இது விதை இல்லாத தக்காளி அப்படிம்பான். யாரா தயார் பண்ணது? கார்ப்பரேட் கம்பெனி தயார் பண்ணி கொடுத்துருக்கான். திருப்பி நீ தக்காளி விதை வேணும்னா எங்கள்கிட்ட தான் வரணும் அப்படிம்பா, இதில் விதை இருக்காது அப்படிம்பா. அப்போ அவர் கேட்பார், டேய் கடைக்காரன், கார்ப்பரேட்காருக்கா தயார் பண்ணி கொடுக்குறான், விதை அவன்கிட்ட தான் வாங்கணும், இதில் விதை இல்லாத தக்காளி, அவனுக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த புள்ள விதை இல்லாமல் பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் வாரிசு எப்படா வரும்னு கேட்பான். அப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் கொடுத்த பூமி இந்த புண்ணிய பூமி. இல்லை சொல்ல முடியுமா? எவ்வளோ பெரிய மிகப்பெரிய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. டான்னு ஒரு படம் வந்துச்சு. டான் ஒரு படத்தில் சிவகார்த்திகேயன் பையன் சமுத்திரக்கனி அப்பாவாக இருப்பார். இவன் கேட்பான், அப்பா எனக்கு என்ன செஞ்சார், அப்பா எனக்கு என்ன தான் செஞ்சாருன்னு அம்மாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்பா எனக்கு என்ன செஞ்சார், அப்பா என்ன செஞ்சார், அப்பா எனக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்பான். அப்போ அம்மா சொல்லுவா ஒரு வார்த்தை, அப்பா என்ன செஞ்சாருன்னு கேட்காதடா, அப்பா அவருக்காக எதுவுமே செஞ்சுக்கலடா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஒரு தாயினுக்கும் மகனுக்கும் தந்தைக்குமான உறவை சொன்னது. திரைப்படங்கள் எல்லாம் மக்களை சீரழிக்கிறது என்று சொல்ல முடியாது, செல்போன் சீரழிக்கிறது என்று சொல்ல முடியாது. கட் பண்ணி விடுங்கண்ணே, என் பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியும், பாசம் இல்லை,
எங்கள் ஊர் பக்கம் மழை பெய்யுது, இங்கே மழை பெய்யுதான்னு கேட்குறான். அதுக்கு தான் அடிப்பான். பாசம் இல்லை, மழை பெஞ்சா நிகழ்ச்சி நடக்காது, காசு கிடைக்காது. அந்த அக்கறையில் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை பற்றி எனக்கு தெரியும். அப்போ செல்ஃபோன் இன்னைக்கு அவங்க சொன்னாங்களே, முடிக்கும்போது கல்யாணம் பண்ணி 3 மாதத்தில் பொண்ணு கன்சிவானோன்னு வெளிநாடு போயிடறான். குழந்தை பிறந்துடுது, நேராக பார்க்க முடியாது. வந்து வீடியோ காலில் காட்டுறாங்க, ஏங்க நம்மளுக்கு அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான் பாருங்க அப்படின்னு. அங்கேருந்து பார்க்குறான், நடக்கிறான், தவக்கிறான். மிகப்பெரிய விஞ்ஞான வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்குது தெரியுமா? இருட்டு நேரத்தில் இந்த பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா அந்த செல்ஃபோனில் காவலன் ஆப்புன்னு ஒரு ஆப் வச்சுருந்து ஒரு ஷேக் பண்ணால் போதும், அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பாதிப்புன்னு அந்த காவல்துறை வந்து காப்பாற்றுகின்ற அளவுக்கு இந்த செல்ஃபோனால் வளர்ச்சி இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. இதே இன்னைக்கு வந்து விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு பிள்ளை காணாமல் போச்சுன்னா பயப்பட வேண்டியதில்லை. அந்த பிள்ளை கிடச்சிச்சின்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு 6 வயசு பிள்ளை, 5 வயசு பிள்ளை, பதில் சொல்ல முடியாத பிள்ளை நிற்கிதுன்னு வச்சுங்களேன், அதனால் பேச முடியலை அப்படின்னா கூட இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சி அந்த பிள்ளை கையை பிடிச்சி ரேகையை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையோட அட்ரஸ் தெரிகிற அளவுக்கு இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. சிசிடிவி கேமரா எங்கே என்ன இருக்குது, ஏது இருக்குது, என்ன தவறு நடந்தாலும் அதை சுட்டி காட்டக்கூடிய சிசிடிவி கேமரா வந்திருக்கு. அப்போ உண்மையிலே விஞ்ஞான வளர்ச்சி என்பது ஒருபோதும் மக்களை சீரழிப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை. இப்போ நம்ம ஊரில் கொசு கடிக்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம மட்டும் கொசு மேட்டை வச்சு கொசு அடிச்சுக்கிட்டால் கொசு அழியாது. அந்த கொசு எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு அந்த சாக்கடையில் மண்ணை போட்டு மூடிட்டோம்னா அந்த கொசு உற்பத்தி ஆகாமல் இருக்கும். உண்மையிலே நண்பர்களே, விஞ்ஞான வளர்ச்சியில் செல்போனும் டிவியும் திரைப்படங்களும் ஒருபோதும் மக்களை பாதிப்பை ஏற்படுத்தாது. நம்ம ஹோட்டலில் போகிறோம், சாப்பிட போகிறோம்னா எல்லா பொருளும் ஹோட்டலில் விற்கும். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்டோம்னா எந்த பாதிப்பும் நம்மளை ஏற்படுத்தாது. உண்மையிலே செல்போனும் திரைப்படமும் டிவியும் ஒருபோதும் மக்களை சீரழிப்பதற்காக வரவில்லை, அது சீர்படுத்தத்தான் வந்திருக்கிறது என்பதை தீர்ப்பாக சொல்லி உங்கள் பாதம்பட்ட மண்ணை தொட்டு வணங்கி இந்த நேரத்தில் எங்களுக்கான பாதுகாப்பை நல்கிய காவல்துறைக்கும் அனுமதி கொடுத்த காவல்துறைக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.